ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான அகத்திக்கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அகத்திக்கீரை பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்து வந்ததும் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே 3 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து இதை நல்லா நம்ம செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நமக்கு இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட அகத்திக்கீரை நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை இது கூட சேர்த்து நல்லா ஒரு வாட்டி வதக்கி எடுத்துக்கலாம். அகத்திக்கீரை நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. வயிற்று புண்ணு, வாய் புண்ணு இருக்கிறவங்கெல்லாம் வாரத்தில் ஒரு முறை எடுத்தால் இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது சாப்பிட்டீங்க அப்படின்னா நமக்கு வயிறும் ரொம்ப க்ளீன் ஆயிரும். இந்த மாதிரி வாரத்தில் ஒரு முறை செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ நமக்கு இதை வேக வைக்கிறதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கிளறி பாருங்கள். இப்போ நமக்கு இது நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நமக்கு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துருக்குறேன். பச்சை மிளகாய் இப்போ இதெல்லாம் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நமக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட கடைசியாட்டு தேங்காய் சேர்த்துக்கலாம். இந்த கீரையில் கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கும். தேங்காய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிட்டா நமக்கு ரொம்ப கசப்புத்தன்மை ரொம்ப தெரியாது. பாருங்கள், இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கிளறி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் கிளறணும்னு தேவையில்லை. தேங்காய் போட்டு லைட்டாக எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவு கிளறி எடுத்தால் போதும். இப்போ நமக்கு சூப்பராக கீரை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கீரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் பாரத் ரெசிபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.